JavaScriptல ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் கான்செப்ட் இஸ் டாம் ஈவெண்ட் ஹேண்ட்லிங். ஸோ டாம் ஈவெண்ட் ஹேண்ட்லிங்கில் வந்து ஈவெண்ட் பப்ளிங்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஈவெண்ட் கேப்சரிங்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் பப்ளிங்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கோடில் வந்து HTML ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கேன். எப்படின்னா வந்து லைக் ஐடி பேரண்ட்டு, கிராண்ட் பேரண்ட்டு, அதுக்குள்ளே பேரண்ட்டு, அதுக்குள்ளே சைல்டு. ஓகே, CSS அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், ஒரு கிராண்ட் பேரண்ட் போட்டிருக்கேன். ஒரு லைக் நெஸ்டடாக வந்து HTML ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகே, அதே மாதிரி வந்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் ஐடி வச்சு லைக் எல்லாத்தையும் பேரண்ட் எடுத்திருக்கேன், கிராண்ட் பேரண்ட் எடுத்திருக்கேன், சைல்டு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து லைக் அது கான்ஸ்டன்ட் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அது ஜஸ்ட்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆட் ஈவெண்ட் லிசனர், ஒரு கிளிக் ஈவெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணால் லைக் கிராண்ட் பேரண்ட் கிளிக்டு, ஸோ சைல்டு கிளிக் அந்த மாதிரி வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஜஸ்ட் வந்து விண்டோவும் டாக்குமெண்ட்டும் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணால் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து சைல்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ சைல்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு எனக்கு சைல்டு பிரிண்ட் ஆகுது, அண்ட் தென் பேரண்ட்டு பிரிண்ட் ஆகுது, அண்ட் கிராண்ட் பேரண்ட், அண்டு விண்டோ அண்ட் டாக்குமெண்ட், அண்ட் தென் விண்டோ ஃபைனலாக. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம ஒரு சைல்டை கிளிக் பண்ணால் சைல்டு மட்டும்தான் லைக் கிளிக்கில் வரணும்னு நம்ம நினச்சிருப்போம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து கிளிக்கில் வருது. ஸோ இதுதான் வந்து ஈவெண்ட் பப்ளிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பை டிஃபால்ட் பிஹேவியர் இன் JavaScript. ஸோ இப்போ வந்து ஏன் இது இப்படி நடக்குது அப்படின்னா, இதுதான் வந்து ஈவெண்ட் பப்ளிங் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா. ஸோ இதுதான் பேசிக்காக ஈவெண்ட் பப்ளிங். ஓகே, ஸோ லைக் ஒரு பபுள் வந்து வாட்டரில் ஃபார்ம் ஆச்சுன்னா எப்படி பபுள் மேலே வரும், ஸோ அதே மாதிரி தான். இப்போ இங்கே நான் சைல்டை கிளிக் பண்ணுறேன். இது வந்து லைக் இந்த பபுள் ஆகிட்டு அப்படியே மேலே போகுது. எங்கே வரைக்கும் போகுது அப்படின்னா அந்த டாம் ட்ரீயில் வந்து லைக் டாம் ட்ரீ வரைக்கும் போகும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்கன்னா, when you click the child element, ஸோ இதுதான் இந்த இடத்துல இதுதான் சைல்டு எலமெண்ட். The click event does not just fire on the like a child, it bubbles up through all the ancestors அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் ஆல் சிஸ்டர்னால் லைக் இதுக்கு என்னென்ன பேரண்ட்டில் இருக்கோ அந்த ஹைரார்க்கி மேலே இருக்கோ அது எல்லாமே இந்த டாம் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டாம் ட்ரீயில் வந்து ஃபஸ்ட்டு விண்டோ தான் இருக்கும், விண்டோக்குள்ளே ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அந்த வந்து இதுதான் வந்து ஆக்சுவலி ஈவெண்ட் பப்ளிங். இப்போது ஈவெண்ட் கேப்சரிங்னா என்ன அப்படின்னா வந்து, ஸோ இப்போது இங்கே எதுவுமே இல்லை, லைக் நான் இங்கே ஃபால்ஸ்னு போட்டிருக்கேன். ஓகே, இது வந்து ஆக்சுவலி நான் ஆட்டோ கம்ப்ளீட் ப்ளக்கின் இருக்குது, அதனால் அது லைக் ஆட்டோ கம்ப்ளீட் அப்படி அதுவே டைப் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முன்னாடி இருந்தது இல்லையா, அதுவும் இந்த ஃபால்ஸும் ஒன்று தான், சிமிலர் தான், எதுவுமே லைக் சேஞ்சஸ் இல்லை. ஸோ கோடு அலைன் ஆகிருக்கு ப்ரிட்டியரில், அதுதான் வேறு எதுவும் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு அதே அவுட்புட் தான் வரும். ஓகே, அதாவது இங்கே ஃபால்ஸ் போட்டாலும் ஒன்று தான், ஃபால்ஸ் போடலனாலும் ஒன்று தான். பை டிஃபால்ட்டாக அது ஃபால்ஸ்னு எடுத்துக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே ட்ரூவாக மாற்றுறேன். ட்ரூ. ஸோ இது எல்லா இடத்துலையும் ட்ரூவாக மாற்றிடுறேன். ட்ரூவாக மாற்றினேன் அப்படின்னா இப்போ நான் வந்து லைக் இப்போ சைல்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைல்டு வராது, அப்படியே ரிவர்ஸில் நடக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து ஈவெண்ட் கேப்சரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லைக் டாப் டு பாட்டம். ஈவெண்ட் பப்ளிங் வந்து பாட்டம் டு டாப் அந்த அப்ரோச்சில் ஒர்க் ஆகும். இது வந்து டாப் டு பாட்டம். ஸோ இப்போ வந்து நான் சைல்டை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், விண்டோ, டாக்குமெண்ட், கிராண்ட் பேரண்ட், கிளிக் அப்படியே ரிவர்ஸில் நடக்குது இல்லை. ஸோ அதே மாதிரி பேரண்ட்டை கிளிக் பண்ண அப்படின்னா வந்து லைக் பேரண்ட் வரைக்கும் தான் வந்து லைக் நடக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டாப்லேருந்து பாட்டம் அப்ரோச் ஆக்சுவலி. ஸோ இது பேர் தான் வந்து ஈவெண்ட் கேப்சரிங். சைல்டு மட்டும் கால் ஆகினா போதும் அப்படின்னா வந்து ஜஸ்ட் நம்ம இங்கே ஒரு லைக் கிளிக்கு இந்த லைக் ஈவெண்ட் ஹேண்ட்லருக்குள்ளே கிளிக்குன்னு போட்டு லைக் ஈவெண்ட் டாட் ஸ்டாப் ப்ரொபகேஷன் இப்படி போட்டோம் அப்படின்னா வந்து லைக் இப்போ நான் வந்து சைல்டை கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்கன்னா சைல்டு மட்டும் தான் லைக் கிளிக் ஆகும். ஓகே, இது வந்து லைக் ஈவெண்ட் பப்ளிங்காக ஆகாது, ஈவெண்ட் கேப்சரிங் ஆகாது. ஓகே, பட் ஆனால் பேரண்ட்டை கிளிக் பண்ணால் பாருங்கள் நடக்குது, ஏன்னா பேரண்ட்டுக்கு நான் இன்னும் போடல. ஸோ அதே மாதிரி வந்து கிராண்ட் பேரண்ட் கிளிக் பண்ணால் வந்து லைக் ஆகும். ஸோ இங்கே வந்து மேலேருந்து கீழே வருது, லைக் டாப் டு பாட்டம் அப்படின்னா வந்து திஸ் இஸ் ஈவெண்ட் கேப்சரிங். ஓகே, சரி 99% வந்து லைக் எல்லா சினாரியோஸ்லையும் நம்ம ஈவெண்ட் பப்ளிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ கேப்சரிங் வந்து லைக் விட்டுருங்க. இப்போ ஈவெண்ட் பப்ளிங் யூஸ் பண்ணி ஈவெண்ட் டெலிகேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து லைக் ஈவெண்ட் டெலிகேஷன். பேசிக்காக இங்கே என்னென்னா வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, ஈவெண்ட் டெலிகேஷன் எக்ஸாம்பிள். ஸோ ஒரு டூடோ அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இந்த டூடோ அப்ளிகேஷனில் பார்த்தோன்னா வந்து லைக் நான் இங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம்,
என்னப்பா ஈவென்ட் பப்ளிங்ன்றாரு, ஈவென்ட் கேப்சரிங்ன்றாரு, இது என்ன ஈவென்ட் டெலிகேஷன் அப்படின்னா, பேசிக்காக ஈவென்ட் பப்ளிங் இருக்கு இல்லையா, அந்த பப்ளிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு லைக் இதை வந்து லைக் ஆன் டாப் ஆஃப் தட்டில் வந்து ஒரு மெமரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் வந்து இந்த ஈவென்ட் டெலிகேஷன். இது எப்படி ஒர்க் ஆகுனா, இப்போ இது எப்படி ஒர்க் ஆச்சு, இப்போ நம்ம பார்த்தோன்னா தனித்தனியாக போட்டிருந்தோம் இல்லையா, இங்கே பாருங்கள் சோர்ஸில் வந்து எல்லாத்துக்குமே தனித்தனியாக போட்டிருந்தோம். ஸோ பேரண்ட்டுக்கு தனியாக கிளிக்கு, கிராண்ட் பேரண்ட்டுக்கு தனி கிளிக்கு, சைல்டுக்கு தனி கிளிக்கு, அந்த மாதிரி தனித்தனியாக போட்டிருந்தோம். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா வந்து லைக் ரொம்ப மெமரி வந்து அதிகமாக எடுக்கும் ப்ரௌசரில். ஓகே, ஸோ ஆக்சுவலி அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தான் வந்து ஈவென்ட் டெலிகேஷன் கொண்டு வந்தாங்க. பேசிக்காக இது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இங்கே பாருங்களேன், இப்போ டூடு இருக்குது, நான் சும்மா வந்து ஆப்பிள் அப்படின்னு டைப் பண்ணி லைக் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லைக் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ஸோ இதுதான் வந்து அதுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இங்கே 2 எக்ஸாம்பிள் வந்து லைக் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து ரெண்டுத்தையுமே லைக் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன அப்படின்னா வந்து முன்னாடி அந்த பப்ளிங் அந்த கான்செப்ட் பண்ணோம் இல்லையா, எக்ஸாக்டாக அதே தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் என்ன இருக்குன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்களேன், இது சிம்பிள், ஒன்றுமே இல்லை, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த எல்ஐ இருக்குல்ல, இந்த எல்ஐ கிளிக் ஆனால் எனக்கு இந்த மாதிரி வந்து லைக் லைன் த்ரூ வந்து அப்ளை ஆகணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அதை எதை வச்சு எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் த மெயின் திங். பாருங்களேன், டு டூ லிஸ்ட். ஸோ டு டூ லிஸ்ட்னால் என்னென்னா, இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஒரு எல்ஐ இருக்குது, ஒரு யூஎல் இருக்குது. அந்த யூஎலுக்கு ஐடி ஈக்குவல் டு டூ லிஸ்ட்னு போட்டிருக்கோம். அதுக்குள்ளே 3 எல்ஐ இருக்குது. ரைட், நான் பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து யூஎல் ஐடி, டூ லிஸ்ட், எல்ஐ. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் எதை வச்சு எழுதியிருக்கோம் அப்படின்னா வந்து இந்த டூ லிஸ்ட்டில் உள்ளே இருக்கிற எல்ஐக்கு லைக் நம்ம எழுதியிருக்கோம் இது எல்லா கோடையும். ஸோ இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன், சூப்பராக ஒர்க் ஆகுது. ரைட், ஸோ இப்போ நான் வந்து டைனாமிக்காக ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறேன், ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு ஒர்க் ஆகாது. ஓகே, இதுதான் வந்து லைக் ஈவென்ட் பப்ளிங்கில் ஒரு ப்ராப்ளம். ஓகே, ஸோ அதுதான் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறது ஒர்க் ஆகும், புதுசாக ஒன்று ஆட் ஆகுது, டைனாமிக்காக ஒன்று ஆட் ஆகுதுன்னா அது வந்து லைக் அதை வந்து லிசன் பண்ணாது. ஓகே, இதுதான் வந்து ஒரு ப்ராப்ளம். இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா வந்து இது ஆக்சுவலி இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இன்னொரு மெமரி ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணலான்னா, இதெல்லாம் நான் ரொம்ப டீப்பாக போகல, நீங்கள் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைக் இதெல்லாம் ஈஸியாக லைக் ஏதாவது டூல்ஸில் போட்டு கூட எடுத்துடலாம். ஓகே, ஏஐ டூல்ஸில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சிம்பிள், அந்த பேரண்ட்டை வந்து கால் பண்ணியிருப்போம். இங்கே பாருங்கள், வெறும் அந்த பேரண்ட்டை வந்து கால் பண்ணியிருப்போம். இங்கே பாருங்கள், டூ லிஸ்ட், அவ்வளோதான். இங்கே நம்ம என்ன கால் பண்ணியிருக்கோம், டூவில் இருக்கிற எல்ஐ. ஸோ இங்கே வந்து அந்த பேரண்ட்டு அந்த யூஎல்ல போட்டிருந்தோம் இல்லையா, இங்கே பாருங்கள், இதில் இந்த டூ. ஓகே, இதுக்கான வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுதான் இங்கே. ஸோ இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், அதுக்குள்ளே இருக்கிற எல்லைக்கு எப்போவுமே நம்ம எழுதக்கூடாது. எப்போவுமே வந்து நம்ம கோடு எழுதுகிறோம் அப்படின்னா வந்து ஈவெண்ட் லிசனர் எழுதுகிறோம் அப்படின்னா ஸோ பேரண்ட்டை டார்கெட் பண்ணி தான் எழுதணும். எப்போவுமே கீப் இன் மைண்ட், பேரண்ட் டார்கெட் பண்ணி தான் எழுதணும். ஓகே, ஸோ அதான் வந்து லைக் ஈவென்ட் டெலிகேஷன், சிம்பிளாக பேரண்ட்டு டார்கெட் பண்ணி மட்டும்தான் நம்ம எழுதணும். ஸோ இங்கே பாருங்கள், டு டூ லிஸ்ட், ஆட் ஈவெண்ட் லிசனர், கிளிக்கு. ஸோ மற்றதெல்லாம் லைக் சேம், அதே கிளிக் பண்ணால். இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன், எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஆகிடுச்சு பர்ஃபெக்டாக. இப்போது லைக் நான் வந்து அதே மாதிரி டைனாமிக்காக ஒன்று ஆட் பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன், இதுவும் ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ திஸ் இஸ் ஈவென்ட் டெலிகேஷன். ஓகே, ஈவென்ட் பப்ளிங் இருக்கிற பிஹேவியரை வச்சு ஆன் டாப் ஆஃப் தட் பேசிக்காக என்னென்னா ஈவெண்ட் பப்ளிங்கில் லைக் நம்ம தனித்தனி எல்லைக்கும் நம்ம கிளிக் எழுதுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பேரண்ட் ஒன்றுத்தை போட்டு அதுக்கு யூஸ் பண்ணி, அதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம லைக் எவ்வளோ லைக் எல்ஐஸ் வந்தாலும் நம்ம ஈஸியாக வந்து டைனாமிக்கும் ஒர்க் ஆகும், அட் அ டைமில் மெமரியும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ மெமரிக்கு வந்து ஒரு கம்பேரிசனுக்கு வந்து ஒரு பேஜ் இருக்குது ஆக்சுவலி. இங்கே
ஸோ இது சிம்பிளாக என்னென்னா இதுதான். இங்கே பாருங்கள், வித்தவுட் டெலிகேஷன் ஈவெண்ட். இப்போ நான் வந்து லைக் ஒரு 10 எல்ஐன்னு வச்சுங்களேன், ஒரு 10 கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து 10ன்னு ஆகுது பாருங்கள். நான் மறுபடியும் 100 கிளிக் பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா 110 ஆகுது. ஓகே, இது வந்து நம்ம டெலிகேஷன்லாம் இல்லாமல் இந்த ஈவெண்ட் பப்ளிங் பார்த்தோம்ல, அந்த அப்ரோச்சில் எழுதும் போது இப்படி வரும். ஓகே, இவ்வளோ மெமரி எடுக்கும். பட் ஆனால் நம்ம வந்து ஈவெண்ட் டெலிகேஷன் அந்த பப்ளிங் ஈவெண்ட் பப்ளிங்க்கு மேலே டெலிகேஷனை வச்சு எழுதும் போது, அந்த பேரண்ட்டை வச்சு எழுதும் போது நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 110 கிளிக் பண்ணியிருக்கேன், ஸ்டில் வந்து 1ன்னு இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ அதான் வந்து இதனுடைய பியூட்டி. ஓகே, யா கைஸ், தட்ஸ் இட் ஃப்ரம் மை எண்ட் டுடே. இஃப் யூ லேர்ன் சம்திங் வேல்யூபிள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கமெண்டில் போடுங்க. தேங்க்யூ. ஐ வில் see you in the next one. Bye bye.